நான் பிரதீப், இப்போ போட்டி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் களம் அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. தாவேக்கா எப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க? 2026 ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பெஷல் தேர்தல் ஆக்சுவலாக. ஸோ வழக்கமாக திமுக அதிமுக மட்டுமே சுற்றுக்கிட்டு இருந்த இந்த தேர்தல் வந்துட்டு எல்லா தேர்தலுமே சிறப்பு தானே, ஒவ்வொரு தேர்தலும் ஒரு வகையில் சிறப்பாக தான் இருக்கும். இந்த வாட்டி டிவிக்கே உள்ள என்ட்ரி வந்திருக்குல்ல, அதனால் இன்னும் சிறப்பு, கூடுதல் சிறப்பு ஆக்சுவலாக. ஸோ வழக்கமாக ஏடிஎம்கே vs டிஎம்கே அப்படின்னு பார்க்கப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது மாறி டிவிகேவும் பலமான ஒரு கட்சியாக உள்ள இருக்கு. கூட்டணி சம்பந்தமாக நிறைய விஜயன் ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. ஸோ எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அது விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் யாருமே வரலன்னா அப்போ ஈர்ப்பு இருக்கா, கூட்டணிக்கு கட்சிகள் தயாராக இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, கூட்டணியோடு தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம், கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு இன்றைக்கி நாங்கள் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக நம்மளை நம்பி வருவாங்கல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை மிக தெளிவாக சொன்னார். நம்பி வந்தார்கள் அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு அவர் அந்த மாநாட்டில் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகள் யாரும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற போர்க்கொடியை ஏற்றிட்டு உள்ளே நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. ஒன்று ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இல்லைன்னா அதிக சீட்டுகள் அப்படின்ற ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் தமிழக அரசியல்லையே கூட்டணி கட்சிகளுக்காக ஜென்ரலாக கொடுத்த ஒரு ஆதரவு குரல் வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்தது விஜயன் தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் அது சிறப்பான ஒரு வார்த்தை. இன்னும் கூட்டணிகள் முடியலை. செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு முன்னாடி நல்ல செய்தி வரலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆல்ரெடி விஜயனாவும் சொல்லியிருக்காரு ஜனவரி முதல் வாரத்தில் இல்லை 2வது வாரத்தில் தெளிவான தகவல்கள் பகிரப்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சரி, பேசலாம். ஒரு நம்பிக்கை இருக்குது, அல்லது தேர்தல் களத்தில் ஒரு மாற்றத்தை இவர் உருவாக்குறாரு, அல்லது இந்த டிமாண்டாவது இவரால் உருவாகுது அப்படிங்கிறீங்க செந்தில்? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு டோன் திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு அந்த வாதத்தை வைத்த பிறகு தமிழ்நாடு அரசியல் உருவாக்கி இருப்பதாக சகோதரர் சொன்னார். இல்லை, அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீண்ட நெடுங்காலமாக எழுச்சி தமிழர் திருமா அண்ணன் அவர்கள் இந்த வாதத்தை எல்லாம் வைத்து வருகிறார். ஆனால் நீங்கள் பாருங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது விசிகாவின் முழக்கம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருகிறேன் என்று திரு விஜய் அவர்கள் சொன்ன பிறகும் அவரை நம்பி போல மாறாக என்ன வார்த்தையை சொல்றாரு, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சிக்கிறார். RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று திரு சீமானையும் விஜயும் அண்ணன் திருமாவளவன் விமர்சிக்கிறார் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை தாண்டி இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொள்கை பிரதானமாக இருக்கிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் முக்கியமாக இருந்திருந்தால் நீங்க சொன்ன அன்னைக்கு அங்க போயிருப்பாங்க. எங்களுடைய டிமாண்டை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, திமுக ஏத்துக்கலன்னு. சோ அதனால அதை தாண்டி அந்த கொள்கை ரீதியாக திருமா அண்ணன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். நீண்ட காலமாக அவங்க வச்சுட்டு வர கோரிக்கை தான் அது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அது அவர் திருமாவளவன் சொல்றாரு அப்படின்னா அவர் ஊர்ஜிதமாக அவரோட உள் மனசில் கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும், அதனால் இங்கே இருக்கிற ஒரு 6 சீட்டு அங்கே இருக்கிற ஒரு 15-20 சீட்டோட பெருசாக தெரியுதுன்ற ஒரு எண்ணத்தில் அவர் கண்டிப்பாக இங்கே கூட்டணிக்குள்ளே எனக்கு அதிக சீட்டுகள் வேணுன்ற காரணத்துக்காக ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டாயத்தினால் வந்த பேச்சா கூட அதை எடுத்துக்கலாம். இல்லை, நான் 2 விதம் மன்னிக்கணும். அவர் சீட்டுக்காக இல்லை, அவர் கொள்கைக்காக இருக்கக்கூடியவர். அதை நான் பதிவு செய்யறேன். உண்டு இல்லை, RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னா அதுல நீங்க மாறுபடலாம் சார். இல்ல பிஜேபியோட சார், நீங்க அதுல மாறுபடலாம். ஆட்சியில பங்கு நீங்க அதுல மாறுபடலாம் சார், அது மாறுபடலாம். ஓகே, 1999 நான் முடிச்சறேன் சார், நான் முடிச்சறேன். தேர்தல்ல இல்ல நான் முடிச்சறேன் சார். உங்களுக்கு பாஜகவோட கூட்டணி. சரி, ஓகே, நான் சொல்லிறேன். சரி, ஓகே. அவங்க ஒரு கட்சி சார், 2 பேர் பேசணும். இல்ல ஒரு வாதம் சார். அவங்க ஒரு கட்சியா கூட்டணி வச்சாங்க. நீங்க கட்சியை ஆரம்பிக்காத போது மோடி தலை சிறந்த தலைவர்னு போய் கோயம்புத்தூர்ல பார்த்துட்டு பேட்டி கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க, அதெல்லாம் நம்ம பேசலாம். ஒன்று, அவர் தோழர் ஒன்றை ஒத்துக்கொண்டு அவர் நடிகராக இருந்தார். ஏன் போனீங்க? அது சார் கட்சி சேரலாம் சார், நடிகர் தான் போக கூடாது. ஒன்று. இன்னொன்று ஒரு வார்த்தை நான் முடிச்சிடறேன். கூட்டணி அமைச்சது எல்லாம் முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன். நீங்க ஒரு வாதத்தை நான் அவருக்கு உண்மையிலே அவரை நான் திறந்த மனதோடு பாராட்டுறேன். வந்திருக்கக்கூடிய விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சார் ஒரு விஷயத்தை தெளிவாக ஒத்துக்கிட்டாரு. 15 சீட்டு வாங்கி தோக்கற அணிக்கு போறதை விட, விஜய் அணிக்கு போறதை விட 6 சீட்னாலும் ஜெயிக்கிற அணியில இருக்கலாம்னு நீங்க அப்படிதான் சொன்னீங்க. நீங்க அப்படி சொன்னீங்க. அதனால அவர் இருக்கிறார்னா நிச்சயமாக அந்த யதார்த்தத்தை நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டு அவர் புரிந்திருக்கிறார். அதுதான் யதார்த்தம் என்பதை நண்பரும் புரிந்திருக்கிறார். ரைட், பேசலாம். ஸ்ரீராம்கிட்ட பேசிட்டு வரேன் போன்ற. ஸ்ரீராம், இப்போ பாஜக அதிமுக இதுக்குள்ளேயே இப்போ கூட்டணி குறித்த ஒரு தெளிவான பார்வை இருக்குன்னு பார்க்கலாமா? முதல் டிபேட் லாஸ்ட் டிபேட்லையும் இதே தான் நம்ம பேசணும். 2 பக்கமும் தெளிவான பார்வை இல்லை. இன்ஃபேக்ட் திமுக பக்கம் அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. அதை சொல்லி முடியுங்க, நான் இதுக்கு வேற சில கேள்விகள் இருக்கு அதுக்காக. ஸோ அதனால இன்னைக்கு ராகுல் இன்னைக்கு சக்கரவர்த்தி இன்னைக்கு குவெஸ்சன் பண்ணது தமிழ்நாடோட டெட்டை.
சக்கரவர்த்தி வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து யாரும் இல்லைன்னா சக்கரவர்த்தி ஓட முடியாது. இல்ல எந்த சக்கரவர்த்தி? யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்க ராகுல் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் ஃப்ரெண்டு. அவர் இன்னைக்கு தமிழ்நாடு கடனை பத்தி பேசியிருக்காரு. அவருக்கு ஹைகமாண்ட் தாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு தனியாலாம் இன்னைக்கு மாநில தலைவர்களுக்கு எந்த மாதிரி பவர் இருக்குன்னு நம்ம கடந்த கூட்டணி பேசுற இடத்துல அவர் தானே இருக்காரு. மாநில தலைவர் தான் சொல்றதை பேசணும். அவர் தான் அதேதான். ஏன்னா ஹைகமாண்ட் தான் அங்க. நான் சொல்லலைங்க, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் பிரசிடென்ட்டே ஹைகமாண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. அவர்தான் யார் ஹைகமாண்ட்? அவர்தான் பிரசிடென்ட். ஹைகமாண்ட் யாரு? சட்டா வருது, ஆனா ஓனர் ஹைகமாண்ட் யாரு? ஹைகமாண்ட் மேடம் ராகுல் காந்தி, சோனியா, மிஸ்டர் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி, அவங்க தான் ஹைகமாண்ட். மிஸ்டர் ஈவன் கார்கே கூட இல்ல. அவங்க உங்க கணக்குப்படி ராகுல் நண்பர் என்பவருக்கு அதிகாரப்பூர்வமா கூட்டணி பத்தி சொல்ல உரிமை இருக்கா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் குழுவில் இருக்கக்கூடியவர் அவருக்கு இருக்கா? அவர் நான் புகாரே சொல்ல போறேன்றார். சொல்லட்டும். அவர் மட்டும் சொல்லல, அவர் புகார் சொல்லல. நாடாளுமன்ற உறுப்பினரா சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி, மோகன் குமாரமங்கலம், வரிசையா காங்கிரஸ்ல அத்தனை பேர் சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க வந்து திரு சக்கரவர்த்திக்கு பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இல்ல ஏன்னா யோகியை ஆதரிக்கிறார். நீங்க அதை ஆதரிச்சு ஆகணும். தமிழ்நாட்டுல அதிமுக யோகி அரசாங்கத்தை ஆதரிக்கிறார். தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக 2 மணி நேரத்துல கிளாரிபிகேஷனோ 2 மணி நேரத்துல டினையலோ கேட்கிறவங்க இதுவரைக்கும் இன்னும் திருப்பியும் நேத்தியும் பேசியாச்சு, இன்னைக்கும் பேசியாச்சு. அவங்க ஆட்சியில் அதிகாரம் பங்கு கேட்கிறாங்கன்றத அந்த அவங்க போட்ட ஒரு பெரிய மாநாட்டிலையும் கேட்டாச்சு. இன்னைக்கு பி சண்முகம், சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி, அவரோட ஒரு காணொலி, ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க ஏதோ சொல்றாங்க, இவங்க ஏதோ வாக்குறுதி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு போய் மக்கள் கிட்ட கேட்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலான்னு. அதுதான் நிலைப்பாடு. சோ அதனால கூட்டணியில எதுவும் பிரச்சனை இல்லாம இல்ல. சொல்றாருன்னா எல்லாருக்குள்ள இருந்து கொண்டு அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசுறது வேற, கூட்டணிக்குள்ளே வராம பேசுறது வேற அப்படிங்கிறாரு. கூட்டணி வராம விமர்சனங்களை வைக்கிற வாதத்துக்கு திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ இந்நேரத்துக்கு விஜய கட்சியில போய் சேர்ந்திருக்கணும், கூட்டணியில போய் சேர்ந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, கேட்கிற சீட்டு. அவங்க 2 பேரும் ஏன் இன்னும் போய் சேரல? என்ன ரீசன்? ஏன்னா விஜய் இஸ் ஓபன், எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அவங்க மட்டும் ஏன் போய் அடுத்த கட்ட டெவலப்மென்ட் கேட்க வந்து எனக்கு நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே திமுக கூட்டணியில எழுத்துப்பூர்வமாக அந்த கூட்டணி கட்சிகள் எனக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாம் என்று எழுதி கொடுத்தால் தவிர இந்த வாயால சொல்றது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால திமுக கூட்டணியில பல பிரச்சனைகள் இருக்கு. அதிமுக பாஜக ரொம்ப கிளியரா இருக்காங்க. அதை பத்தி அதுல லேட்டஸ்டா என்ன கேள்வி இருக்குன்னா, அதிமுக பாஜக கிளியரா இருக்காங்க, மாற்றுக்கத்தில் இன்னைக்கு கூட பொதுச்செயலாளர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சொல்றாரு பாஜகவோட கூட்டணியை ஜஸ்டிஃபை பண்றாரு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிமுகவிலிருந்து திரு செல்லூர் ராஜு, திரு ஜெயக்குமார் இவங்கெல்லாம் திரு விஜய் அவர்களை விமர்சிக்கிறார்கள். கூட்டணி குறித்த எதிர்நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வேறு நடிகைகள் போனாலும் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திரு செல்லூர் ராஜு போறாரு. நயன்தாராவையும் வடிவேலுவையும் வரைக்கும் அவர் சொல்றாரு, உதாரணத்துக்கு சொல்றாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளரே சொல்றாரு, இன்னைக்கு புதுசாக வர்றவங்க யார் யார் என்ன வேணா சொல்லலாம், நாம தான் ஆட்சி அமைக்க போறோம்னு விமர்சிக்கிறாரு. ஆனால் பாஜக அவங்கள வரவேற்குது விஜயை. இப்போ இதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லையா? அதிமுக விஜயை எதிர்க்குது, பாஜக வரவேற்குது. அப்போ இதில் ஒரே நிலைப்பாடுன்னு எப்படி பார்க்கறது? எங்க பாஜக பேசணுன்றது அதிமுக டிசைட் பண்ணக்கூடாது, அதிமுக பேசணுன்றது பாஜக டிசைட் பண்ணணும்.